அமோனியா கசிவு, பாய்லர் வெடிப்பு, கச்சா எண்ணெய் கழிவு, தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர் என தொடர்ச்சியாக வடசென்னை பகுதிகளில் இயற்கை சுற்றுச்சூழல் பேரிடர்களால் தற்போது தத்தளித்து வருகிறார்கள் மக்கள். தொழிற்சாலைகளில் அமோனியா வாயு கசிவாகிறது, பாய்லர் வெடிக்கிறது, கச்சா எண்ணெய் கழிவு இயற்கை மழை வெள்ள காலங்களில் ஏற்படுகிறது. தொடர்ந்து இந்த வடசென்னை பகுதிகளில் இது போன்று இயற்கையாகவும் செயற்கையாகவும் அந்த மக்களுக்கு நாள்தோறும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டே இருப்பது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு மற்றும் இயல்பாகவே அது மழை வெள்ளம் ஆகிய காலங்களில் தொடர்ந்து இந்த கச்சா எண்ணெய் கழிவு பிரச்சனை இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாயு கசிவு, மூச்சு திணறல் இதனால் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை இருக்கிறது. பாய்லர் வெடிப்பு, இன்று காலையில் தண்டையார்பேட்டையில் பாய்லர் வெடிப்பு, நேற்று நள்ளிரவில் அமோனியா வாயு கசிவால் 40க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வடசென்னை பகுதியில் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்கள் வாழ்வாதாரத்திற்கே ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையில் இருப்பதற்கு அது என்ன காரணம் சார்? வெற்றிச்செல்வன் சார், பூவுலக நண்பர்கள் அமைப்பின் சார்பாக இணைந்துள்ள அந்த வெற்றிச்செல்வன் சாரிடம் இந்த சிக்கல் தொடர்பான கேள்விகளை கேட்கலாம். வெற்றிச்செல்வன் சார், இதற்கு என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த தொடர் பாதிப்புகளுக்கு? அடிப்படையில் நம்மளுடைய கட்டுமான திட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு இப்ப இந்த வடசென்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் மணலி அந்த இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டீங்க, அதனுடைய மணலி முனிசிபாலிட்டியினுடைய டோபோகிராஃபி அது நெட்ல அவைலபிள் எடுத்து பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு அருகாமையிலேயே ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கும். அதாவது குடியிருப்பு பகுதிகளில் அருகாமையில் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியை நாம தட்டரீதியில் அனுமதிக்கணும். அப்ப நம்முடைய நகரத்தினுடைய கட்டமைப்பு வடிவமைப்பிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல். அது ஒரு சென்னைக்கான மாஸ்டர் பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல ரெசிடென்ஷியல் ஏரியா இண்டஸ்ட்ரி ஏரியாஸ் இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியில எது ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் எங்க அலோவ் பண்ணலாம், ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் எங்க அலோவ் பண்ணலாம் என்பதற்கான தெளிவான சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வரையறை. இந்த சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வரையறை வடசென்னையை பொறுத்த அளவில் பார்த்தா குடியிருப்பு பகுதிகளிலேயே இப்படி அபாயகரமான இண்டஸ்ட்ரீஸ் அனுமதிக்கிற வகையில் தான் இருக்கு. ஏறத்தாழ 42 விதமான ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வடசென்னை பகுதியில அங்க ஃபெர்டிலைசர் பிளான்ட் இருக்குது, பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட்ஸ் இருக்குது, தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது, ரிஃபைண்ட் ஆயில் ரிஃபைனரி ஃபெர்டிலைசர் பிளான்ட்ஸ் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட ரசாயனங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவோம். ரெட் கேட்டகரி இந்த மாதிரி இவ்வளவு தொழிற்சாலை ஒரு இடத்துல மட்டுமே குவிக்கப்பட்டுள்ளன. அந்த தொழிற்சாலைகள் அனைத்துமே மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு மிக அருகாமையில் அவற்றுக்கு நடுவாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப நகரத்தினுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல். இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது எப்பவுமே பொலிட்டிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கு. அதாவது என்ன, ஒரு இண்டஸ்ட்ரி இயங்க வேண்டும் அப்படின்னா அதற்கான குறைஞ்சபட்சமான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இயங்குது அப்படின்னா அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய சிமினியில இருந்து எந்த அளவுக்கு தான் கழிவுகளை அவர்கள் வெளியேற்ற வேண்டும். இப்போ அந்த கோரமண்டல் ஃபெர்டிலைசர் கம்பெனி இருக்குங்களா, அந்த மாதிரி நிறுவனமாக இருக்கின்ற போது அங்கிருந்து வெளியேறும் கழிவுகள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், காற்று இந்த அளவுக்கு தான் மாசுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிர்ணயம் நிர்ணயிக்கப்படும். அதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய கிளியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனால் வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். அது என்னன்னா, அவங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதனாலதான் 2010ஆம் ஆண்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மணலி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளை கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதாவது பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு டிக்ளேரே பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக ஒரு வருடத்திற்கு அந்த பகுதியில் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அலோவ் பண்ண மாட்டோம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸுடைய செயல்பாடு அந்த பகுதியில் மோசமாக இருக்கு. இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய காரணம், இவற்றையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய மாற்று கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குங்களா, அவர்களுடைய செயல்பாடு. அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மேல கம்ப்ளைண்ட் வருது, ஏதோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல ஃபைன் பண்ணி அதை விட்டுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி ஃபைன் பண்ணதுக்கு பின்பாக அவங்களை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களா, அதுல மாசு குறைப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்திருக்காங்களா,